இயுடி தி எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் திரைப்படம். இரவில் சிறிய உருவுடைய அயல் நாட்டவர்கள் கொண்ட ஒரு இனம் கலிபோர்னியாவின் ஒரு காட்டில் தாவர மாதிரிகளை சேகரிக்க பூமியை பார்வையிடுகிறது. அவர்களில் ஒருவன் அருகிலுள்ள குடியிருப்புகளின் தூர விளக்குகளை கண்டு கவரப்பட்டு குழுவிலிருந்து பிரிகிறான். அப்போது அமெரிக்க அரசாங்க முகவர்கள் வந்து அந்த அச்சத்தால் பரிதவிக்கும் உயிரினத்தை துரத்த ஆரம்பிக்கிறார்கள். முகவர்கள் அவர்களை கண்டுபிடிக்கும் முன்பே அயல் நாட்டவர்கள் புறப்பட்டுச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் அந்த ஒரே உறுப்பினர் மட்டும் பின்தங்கிவிடுகிறார். முகவர்கள் காட்டில் தேடிக் கொண்டிருக்கும்போது அந்த உயிரினம் 10 வயதான எலியட் டெய்லர் என்ற சிறுவனின் குடும்பத்துக்குச் சொந்தமான ஒரு குடிசையில் தஞ்சம் புகுகிறது. ஆரம்பத்தில் பயந்து ஓடிய அந்த உயிரினத்தை இழந்த எலியட் மறுநாள் முழுவதும் ரீசஸ் பீசஸ் என்ற இனிப்புகளை பாதையாக வைத்து பரிகரித்து அவனை மீண்டும் டெய்லர் வீட்டுக்கு அழைத்து வர முயல்கிறான். பின்னர் அவனை தன் அறையில் மறைத்து வைக்கிறார். மறுநாள் காலை பள்ளிக்குச் செல்லாமல் இருக்க நோய்வாய்ப்பட்டதைப் போல சதி செய்து அந்த உயிரினத்துடன் விளையாடுகிறார். அவனுக்கு அவர் ஈட்டி என்று பெயர் வைக்கிறார். பின்னர் எலியட் ஈட்டியை தனது அண்ணன் மைக்கேல் மற்றும் 5 வயது தங்கையான டி ஆகியோருக்கும் அறிமுகப்படுத்துகிறார். அவர்கள் கடுமையாக உழைக்கும் தங்கள் ஒற்றை பெற்ற அம்மா மேரியிடமிருந்து ஈட்டியை மறைத்து வைக்க ஒப்புக்கொள்கிறார்கள். குழந்தைகள் ஈட்டியின் தோற்றத்தை பற்றி கேட்டபோது ஈட்டி சில கோள்களை தூக்கி வைத்து தனது கோள் மண்டலத்தை காட்டுகிறார். பின்னர் ஒரு சாகுபடி இறந்த பூவை உயிர்ப்பித்து எலியட் விரலில் ஏற்பட்ட காயத்தை உடனடியாக குணப்படுத்துவதன் மூலம் தன் அற்புத திறன்களையும் காட்டுகிறார். எலியட் மற்றும் அந்த உயிரினம் பாசத்தால் ஒன்றிப் போகும்போது அவர்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பகிரத் தொடங்குகிறார்கள். வேறு அறையில் ஈட்டி தவறுதலாக குடையை திறந்தபோது இருவரும் ஒரே நேரத்தில் பயந்து போகிறார்கள். பள்ளியில் ஈட்டி வீட்டில் பீர் குடித்துக் கொண்டும் டெலிவிஷன் பார்த்துக் கொண்டும் இருப்பதால் எலியட் மயக்க நிலையை அனுபவிக்கிறார். வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற ஈட்டியின் விருப்பத்தை உணர்ந்து எலியட் தன் உயிரியல் வகுப்பில் விலங்குகளின் உடல்கூறியல் ஆய்வுக்காக பிடிக்கப்பட்டிருந்த தவளைகளை விடுதலையாக்குகிறார். இதனால் மற்ற குழந்தைகளும் அவனை பின்பற்றுகின்றனர். பின்னர் தன்னுக்கு பிடித்த பெண்ணை முத்தமிடுகிறார். அந்த நேரத்தில் ஈட்டி தொலைக்காட்சியில் ஜான் வேன் மோரேன் ஒஹாராவை முத்தமிடும் காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தான். இவ்வாறு பிரச்சனையை ஏற்படுத்தியதற்காக எலியட் தலைமை ஆசிரியரிடம் அழைக்கப்படுகிறார். பக் ரோஜர்ஸ் என்ற காமிக் ஸ்டிரிப் ஒன்றில் உள்ள கதாநாயகன் தொடர்பு சாதனம் மூலம் உதவி கோரும் காட்சியால் தூண்டப்பட்டு ஈட்டி வீட்டிற்கு அழைக்க ஒரு தற்காலிக தொடர்பு கருவியை டெய்லர் வீட்டில் உள்ள பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி கட்டத் தொடங்குகிறான். ஆங்கிலம் பேசத் தவிர்க்கவும் கற்றுக்கொள்கிறான். கருவியை அமைக்க குழந்தைகளிடம் உதவி கேட்கிறான். குழந்தைகள் இதற்கு தேவையான பாகங்களை திரட்ட உதவ ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அரசு முகவர்கள் இரகசியமாக அவனை தேடி வருகின்றனர். ஹாலோவீனில் குழந்தைகள் ஈட்டியை பேயாக வேடமிட்டு எலியட் அவனை காட்டிற்குள் அழைத்துச் செல்கிறான். அங்கு தன் இனத்தவரை அழைக்க கருவியை அமைக்கிறார்கள். எலியட் ஈட்டியை இந்த பூமியில் தன்னுடன் தங்குமாறு பிணிக்கிறான். ஆனால் தூங்கி எழுந்தபோது ஈட்டி திரும்ப காட்டில் இல்லை. எலியட் வீடு திரும்ப அதன் பிறகு மைக்கேல் ஈட்டியை தேடி ஒரு கால்வாயில் பச்சை மங்கலான பலவீனமடைந்த நிலையில் காண்கிறான். அவனை வீடு கொண்டு வந்து எலியட்டும் பலவீனமடைந்திருக்கிறான் என்பதை உணர்கிறான். அரசு முகவர்கள் வீட்டை ஊடுருவி தனிமைப்படுத்துவதற்கு முன்பு அந்த உயிரினத்தை தாய் மேரியிடம் காட்டி உண்மையை வெளிப்படுத்துகிறான். முன்னணி முகவர் கீஸ் ஈட்டியை காப்பாற்ற எலியட்டின் உதவியை நாடுகிறார். சிறுவயதில் அயல்நாட்டு உயிரினங்களை சந்திப்பது தனது கனவு என்று கூறுகிறார். ஈட்டியின் வருகையை அவர் ஒரு அதிசயமாக கருதுகிறார். ஆனால் ஈட்டி இறந்து விடுகிறான். எலியட் விரைவாக குணமடைகிறார். ஈட்டிக்கு விடை சொல்ல தனியாக விடப்பட்ட எலியட் அவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல ஈட்டியின் இதயம் ஒளிரத் தொடங்குகிறது. அதனால் அவன் உயிர்த்தெழுந்து ஆரோக்கியம் பெறுகிறான். தன் இனத்தவர்கள் மீண்டும் வருகிறார்கள் என்று ஈட்டி எலியட்டிடம் கூறுகிறான். எலியட் மற்றும் மைக்கேல் நண்பர்களின் உதவியுடன் சைக்கிள்களில் ஈட்டியை அழைத்து தப்பிச் செல்கிறார்கள். முடிவில் ஒரு தடுப்புக்கு முன்னால் ஈட்டி சிறுவர்களையெல்லாம் தூக்கி உயரத்துக்கு எடுத்துச் சென்று பாதுகாப்பாக காட்டில் இறக்குகிறான். ஈட்டியின் விண்கலம் வந்து மைக்கேல் மற்றும் டியிடம் கண்ணீருடன் விடைபெறுகிறான். டி அவன் உயிர்ப்பித்து அந்த பூவை அவனுக்கு வழங்குகிறார்.
எலியட் ஈட்டி தங்குமாறு வேண்டுகிறார். ஆனால் ஈட்டி தன் ஒளிவீசும் விரலை எலியட்டின் நெற்றியில் வைத்து, எப்போதும் அவருடன் இருப்பேன் என்று சொல்கிறான். குழந்தைகள் மேரி மற்றும் கீஸ் ஆகியோர் விண்கலம் வானத்தில் ஏறிச் செல்லும் போது ஒரு வானவில் பின்னால் உருவாகிறது.